ஹோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்டர் கலர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக சூப்பர்பாக நம்ம வாட்டர் கலர் ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பிஓபி பவுடர் தேவைப்படும். ஓகேங்களா? பிஓபி பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அது நேற்று வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவிலும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 சாக் பீஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒயிட் கலர் சாக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு கல் யூஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். சலிச்சுக்கலாம். சலிக்கிறதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். தென் ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சலிக்கும் போது அந்த குறக்குறப்பு இருக்கிறது நமக்கு மேலே வரும். அது நமக்கு தேவைப்படாது. இப்போது நல்லா ஃபைன் பவுடராக எடுத்தாச்சு இல்லையா? இது நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நான் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த சாக் பீஸ் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில் சாக் பீஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி தனியாக உங்களுக்கு கிடைக்கும். அது கூட உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 4 ஸ்பூன் அளவுக்கு சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்னொரு ஸ்பூன் கூட இந்த சாக் பீஸ் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த ஹோம்மேடு பெயிண்ட் பேலட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் பெயிண்ட் பேலட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த பேலட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது முக்கால்வாசி பாகத்துக்கு மட்டும் அந்த பேஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம கலர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் காவாசி இடத்த நம்ம விட்டுக்கலாம். இப்போ எல்லா குழியிலையுமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கலர்ஸ்க்காக நான் வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கலர் ரெடி பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் குங்குமம் என்கிட்ட இருந்தது. ஸோ அந்த கலர் குங்குமத்தை நான் ஆட் பண்ணி ஆரஞ்சு கலர் வாட்டர் கலர் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க பழைய குங்குமம் மெரூன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி குங்குமம்லாம் இருக்கும். அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அக்ரிலிக் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். போஸ்டர் கலர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க் ஆட் பண்ணலாங்க. தென் வீட்டில் இருக்க மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஃபி பவுடர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ரெடி பண்ணுறதுக்காக பிளாக் இங்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா? அதில் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதே மாதிரி மார்க்கர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ரெடி பண்ணுறதுக்காக ப்ளூ இங்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி உஜாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் உஜாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ளூ வாட்டர் கலர் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. இப்போ இங்க் பார்த்திங்கன்னா வாட்டரியாக இருக்கும். அதே மாதிரி உஜாலா பார்த்திங்கன்னா வாட்டரியாக இருக்கும். அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மட்டும் நீங்கள் கலந்து விட்டால் போதும். அதுவே நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் இருக்க ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த லம்ஸ்மே இல்லாமல் எந்த கெட்டியுமே இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டு கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் கிளாஸ் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் கிளாஸ் கலர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணி க்ரீன் கலர் வாட்டர் கலர் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ் கலரும் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு இதில் மட்டும் கிளாஸ் கலர் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ க்ரீன் கலர் வாட்டர் கலர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 4th ஒன்க்காக நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே சொன்ன மாதிரியே நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க. இப்போ மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். அது நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது கெட்டியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எல்லோ கலர் வாட்டர் கலருமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்த கலர் ரெடி பண்ணுறதுக்காக ப்ரூக் இன்ஸ்டன்ட் காஃபி நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு காஃபி தூள் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஓகே. அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரௌன் கலர் வாட்டர் கலர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா திக் கலராக வேணும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் பவுட்ரு ஃபார்மில் இருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபுட் கலர் பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லைனா லிக்விட் ஃபார்மில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கேசரி பவுடர் ஃபுட் கலர் நமக்கு கிடைக்கும். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கிடைக்கும். அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெட் கலர் ஃபுட் கலர் இருந்தது. ஸோ அதனால் ரெட் கலர் ஆட் பண்ணி ரெட் வாட்டர் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததுக்கு நான் போஸ்டர் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக
பிளாக் கலர் போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். தென் அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணி பிளாக் வாட்டர் கலர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்க்காக அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ப்ளூ வாட்டர் கலர் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 கலர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட வாட்டர் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெஸ்டிங் டைம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு நாள் வந்து காய விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து காஞ்சிரும். நம்ம கடையில் வாங்குகிற வாட்டர் கலர் மாதிரியே வந்துட்டு இருக்கும். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பர்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நம்பி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நேம்ஸ்லாம் வந்துட்டு வாசிக்க வேண்டியிருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஓகேங்களா? ரேணுஸ்ரீ, பவித்ரா, சரிகா, திஷாந்த் ராஜ், ரந்தினி, நிவேதா, அனிஷா மகாலட்சுமி, ஜான் தாமஸ், கீர்த்தனா, சனியா தேவி, ராதா, சாருமித்ரா, ஜெய் தர்ஷினி, ஏரோமி, ரோஷினி, மமிதா, இர்ஃபானா, ரிஜாய், குயின் விக்டோரியா, ஆர்த்தி, ரம்யா, கீர்த்தனா, இவா பிளஸி, மதுரிமா, சஞ்சனா, சஞ்சிதா, நர்தனா, ஸ்ரீ, ஷாலினி, லக்ஷரா, நிரஞ்சனா, வர்ஷனா, மரிக்கனி, ஆயிஷா ரோஷினி, அபிலேஷ் கண்ணன், மயூரா, அக்ஷயா, அனுஸ்ரீ, பவ்யா, ஜோஷிகா, விக்னேஸ்வரி, சந்தியா, ஆர்த்தி, நிரஞ்சனா, நிதர்ஷனா, அபிராமி, ஸ்ரீதனியா, ஹரிணி, ஸ்வேதா, சிவானி, ஹஸ்னா ஷெரின், யோகிதா, வெங்கடேஸ்வரி, கிருபால், யோகேஸ்வரி, கனிகா, பிரியா, அபூர்வா, பல்லவி, ஹரிணி, சூரியபிரகாஷ், ஸ்வாதி, ஸ்வஸ்திகா, ஸ்ரீ, வினுபிரியா, ராஜஸ்ரீ, சஞ்சனா ஸ்ரீ. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு வாட்டர் கலர் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஹாய் அக்கா, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். என்னோட பேர் இதே சிப்ரா. நீங்கள் செஞ்சிருந்த க்ளே வந்து செஞ்சுருந்தேங்க்கா. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுக்கா. சப்போர்ட் மா பியூட்டி ஆர்ட். நீங்கள் செஞ்ச பெயிண்ட் பேலட் நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹாய் வித்யா ஆண்டி, உங்களோட வீடியோ பார்த்து நான் வந்து ஹோம்மேட் நெயில் பாலிஷ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஹாய் ஆண்டி, நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர். நீங்கள் சொன்ன இந்த பாம்பாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். எனக்கு இந்த பாம்பாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஹாய் அக்கா, என்னோட நேம் சிவப்ரியா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க்கா. நீங்கள் 90s கிட்ஸ் பின்னர் செஞ்சு காட்டியிருந்தீங்களே, நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் சொன்னது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு செய்கிறதுக்கு. அக்கா, நான் புது சப்ஸ்கிரைபர் தான் அக்கா. எனக்கு உங்கள் சேனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆண்டி, என் பேர் பி சந்தியா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களோட வீடியோ பார்த்து இந்த மைதா மாவு ப்ளே பண்ணியிருக்கேன். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.